அமெரிக்காவில் ஒரு ஆய்வு, ஒரு சர்வே. கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் விண்ணகத்தை நம்புறீங்களா? நம்புகிறோம் 77%. நரகத்தை நம்புறீங்களா? நம்புகிறோம் 70%. உத்திரிகஸ்தலத்தை நம்புறீங்களா? நம்புகிறோம் 80%. இப்போ கேள்வி கேட்டவனுக்கு குழப்பமாயிட்டு, என்னங்கடா உத்திரிகஸ்தலம் இருக்குன்னு நம்புகிறாங்க, விண்ணகம் இருக்குன்னு நம்புகிறாங்க, நரகம் இருக்குன்னு நம்புகிறாங்க, ஆனால் வாழ்க்கையை பார்த்தா அப்படி இல்லையப்பா. அப்போ அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் மோட்சத்துக்கு போவீங்களா? கேட்ட உடனே 100க்கு 100 ஆமாங்கிறாங்க. நீங்கள் நரகத்துக்கு போவீங்களா? ஒரே 1% ஆமாம். அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது பாருங்க. இப்போ சமீபத்தில் PEW அப்படிங்கிற நிறுவனம் அமெரிக்காவில் இந்த 24-25 ஒரு சர்வே பண்ணுறாங்க. சரியா? 6 கண்டம் 35 நாடு 50,000 பேர்கிட்ட சர்வே வாங்குறாங்க. அந்த சர்வேயில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாத்திட்டையும் இப்போ எல்லா மதத்திலையும் உள்ளவங்க அவங்க பதில் என்ன அப்படின்னா, இறந்ததுக்கு பின் மறுவாழ்வு உண்டு, இறந்ததுக்கு பின் ஒரு வாழ்வு உண்டு. எல்லாரும் நம்புறாங்க, எல்லாரும் நம்புறாங்க. நீங்க இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்தோனேஷியால 85% இறந்ததுக்கு பிறகு வாழ்வு உண்டுன்னு சொல்றாங்க. நீங்க கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கென்யால 80% இறந்ததுக்கு அப்புறம் வாழ்வு உண்டுங்கிறாங்க. அது அமெரிக்கால பாருங்க, 18 இருந்து 34 வயசுக்குள்ள இளைஞர்கள்ட்ட கேட்குறாங்க, 70% சொல்றாங்க இறந்ததுக்கு அப்புறம் வாழ்வு உண்டு. சரியா? அப்போ கடவுளை நம்பாதவன் கூட இறந்ததுக்கு அப்புறம் வாழ்வு உண்டு. ஏன்னா நீங்க ஜெர்மனியில பாருங்க, 18% தான் கடவுளை நம்புறாங்க, ஆனா 55% இறந்ததுக்கு அப்புறம் வாழ்வு உண்டு. இதுல என்ன கேள்வி முக்கியம் அப்படின்னா, ஒரு வாழ்வு உண்டு, ஆனா நான் எந்த வாழ்வுக்கு போறேன், அதுலதான் சிக்கல். எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நாங்க மோட்சத்துக்கு போறோம். என்ன புனித பௌஸ்தீனா பாருங்களேன், அவங்க மோட்சம், நரகம், உத்திரிசலம் பார்த்தாங்கல்ல, பார்த்துட்டு நரகத்துல யார் தெரியுமா அதிகமா இருக்கா, நான் மோட்சத்துக்கு தான் போவேன்னு நினைச்சாங்க பாருங்க. அதுல முக்காவாசி நரகத்துல இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல அதுதான் சொல்லுவாங்க, நினப்பு தான்டா பொழப்ப கெடுக்குது. ஏன்னா நீங்க அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். என்ன தெரியுமா, நான் மோட்சத்துக்கு தானே போறேன்,